நண்பர்களே, என் இனிய வணக்கம். நான் நமது பள்ளியில் 1965ஆம் ஆண்டு 6ஆம் வகுப்பிலிருந்து திரு தங்கச்சிராமன் சார் தலைமையின் கீழ் இருந்த நடுநிலைப் பள்ளியில் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு அடுத்த ஆண்டே உயர்நிலைப் பள்ளியாக உயர்ந்தது. அப்பொழுது எனது கல்வி ஆசான் பெருமதிப்பிற்குரிய திரு தாமஸ் சார் அவர்களும், பெரிய டீச்சர் திருமதி சரோஜா தாமஸ் டீச்சர் அவர்களும் நமது பள்ளிக்கு சேவை செய்ய விருந்தினர்களிருந்து வந்தார்கள். அவர்களது பணியை என்னை ஒரு மாணவன் மாதிரி அல்ல, அவர் வீட்டு பிள்ளைகளை மாதிரி என்னை இது பண்ணி முழு ஊக்கம் கொடுத்து படிக்க வைத்தார்கள். 70இல் எஸ்எஸ்எல்சி முடிக்கும் போது நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழ் முதல் மாணவனாக வந்ததனால் அந்த தொகையை வைத்து அஞ்சா காலேஜ் சிவகாசியில் முழு பொறுப்பும் கல்லூரியை ஏற்றுக்கிற மாதிரி அண்ணாச்சி திரு கல்யாண சுந்தரம் அவர்களோடு சென்று அதிலிருந்து 4 ஆண்டுகளும் பெரிய எஜுகேஷனாகத்தான் படித்தேன். அதனால் அந்த கல்லூரி படிப்போடு டிஎம்பிஏ வங்கியில் வேலை கிடைப்பதற்கும் அவர்கள் இருவரும் உதவினார்கள். நல்ல நிலைக்கு வந்த நேரத்தில் பிள்ளைகளும் நல்ல விதமாக படித்து 3 பேருமே அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றுகிறார்கள். இந்த பெருமை பள்ளிக்குத்தான் சேரும். அதை 70இல் நமது பள்ளி முன்னேற்றம் அனைத்துக்கும் நமது முகவரி எஸ்எஸ்எல்சி பள்ளியே சாரும். அதற்கு நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். 2வது பாயிண்ட் நம்ம பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் 25 ஆண்டுகளாக தொடர்ந்து ஏழை மாணவ மாணவியர்களுக்கு கல்வி பயிலவும் அவர்கள் கல்வி தரத்தை உயர்த்தவும் நமது சங்கத்தின் மூலம் முடிந்த அளவுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறோம். முதல் சங்க மீட்டிங்கிலே நமது ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு நாங்கள் கௌரவித்தோம். அதேபோது ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்களை கௌரவித்து இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதே மாதிரி அவர்கள் நமதுக்கு என்னுடன் கூடயே இருந்து தெய்வம் புரிவதாக நான் உணர்கிறேன். இந்த முதல் ஆண்டு சங்கம் ஆரம்பிக்கும் போது நமது திரு தாமஸ் சரோஜா இல்லத்தில் வைத்து ஆரம்பிக்கும் பொழுது டாக்டர் ராமர் முன்னாள் தலைமை ஆசிரியர் என்னுடன் சேர்ந்து படித்தவர், அவரும் தம்பி கதிரேசன் அவர்களும் சேர்ந்து இந்த முயற்சிக்கு நாங்கள் ஆணிவேராக வித்திட்டோம். இந்த ஆணிவேராக இருக்கிற இந்த செடி ஆலமரமாக வளர்ந்து வளர்வதற்கு தொடர்வதற்கு இளைஞர்களும் இன்றைய ஓய்வு அவசியம் என்பதை நான் உணர்கிறேன். வயோதிக காரணமாக நான் பொறுப்பிலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டு உள்ளூர் இருக்கும் மாணவர்களும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களும் இதை தொடர்ந்து நடத்திட வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தின் பேரில் நமது கே கண்ணன் சார் அவர்கள் போல இந்த ஆண்டு ஓய்வு பெறும் நமது தலைமை ஆசிரியர் திரு கே.ஆர். கண்ணன் அவர்கள் இதை தொடர்ந்து நடத்துவது எனக்கு மிகுந்த விருப்பமாக உள்ளூர்வாசியாகமாகி விடுகிறார். தொடர்ந்து அவர் கணினி பயிற்சி மூலம் அனைத்து முன்னாள் மாணவர்களையும் எளிதில் கவர் பண்ணி சங்கம் வளர்ச்சிக்கு பெரிய ஆலமரமாக உருவாக்குவார் என்று நாங்கள் அனைவருமே நம்புகிறோம். இப்பொழுது நடக்கவிருக்கும் அந்த ஓய்வு பெறவிருக்கும் திரு கே.ஆர். கண்ணன் சார் அவர்களுக்கு மட்டும் இந்த விழா அல்ல, ஓய்வு பெறவிருக்கும் அனைவருக்குமே இந்த விழா பொருந்தும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கே.ஆர். கண்ணன் சார் அவர்களுடனும் இன்னும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரிய பெருமக்களும் முன்னாள் மாணவர்களும் சேர்ந்து இந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி ஒரு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்பதை எனது விருப்பம். அது இறைவனின் ஆணையோடு நடக்கும் என்று நம்புகிறேன். இந்த விழாவிற்கு முன்னாள் ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் வருகிறார்கள். அவர்களிடம் முன்னாள் மாணவர்களும் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் வாங்கி விழாவை சிறப்பிக்குமாறு வேண்டுகிறேன். நன்றி.